சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் கொள்ளை நடந்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் குற்றவாளிகளை கண்டறிவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ரயில் கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சேத்துப்பட்டு யார்டில் அந்த கொள்ளை நடந்திருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சேத்துப்பட்டு யார்டில் 32 ரயில்வே ஊழியர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைத்தும் அதே போல சேத்துப்பட்டு யார்டில் வைத்தும் இந்த விசாரணை நடந்து வருவதாக சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் சேத்துப்பட்டு யார்டு. இந்த யார்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது பிளாட்பாரத்தில், அதாவது இரண்டாவது தண்டவாளத்தில் தான் அந்த ரயில் நின்றிருப்பதாக ரயில்வே துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தண்டவாளம் வழியாக நடந்து வந்து ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சேத்துப்பட்டு யார்டில் அந்த ரயில் நின்றிருந்த நேரத்தில் 32 ஊழியர்கள் பணியில் இருந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், அதாவது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே போல ரயில் பெட்டியை சுத்தம் செய்பவர்கள், அது மட்டுமல்லாமல் ரயில் பெட்டியில் என்ஜின், அதாவது டயர், இது போன்ற பல்வேறு துறைகளை சேர்ந்த ஊழியர்கள் 32 ஊழியர்கள் அந்த பணியில் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சேத்துப்பட்டு யார்டு பணிமனையில் மின் ஒயர்கள், அதாவது மேலே செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் இணைக்கப்படக்கூடிய மின் ஒயர்கள் எதுவும் இல்லை என்பது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இதனால் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை சென்று வருவதாக சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சிபிசிஐடி போலீசார் பல்வேறு இடங்களில், அதாவது சேலம், கோவை, அதே போல விருத்தாச்சலம், இந்த பகுதிகளிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 300க்கும் மேற்பட்ட ஊழியரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.